ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்களை போல் ஒருவன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மணி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் எவ்வளோ டிடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வைஸ் ஆப்பை பார்த்துப்போம். இது ஆல்ரெடி எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க. அப்படி தெரியலனா என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிக்கிறனால பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிட்டேன். சென்ட் பண்ணி கொடுத்துட்டு இது எவ்வளோ டிடக்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறாங்க, நம்ம இப்போ அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வைஸ் ஆப்பு. சரிங்களா? இப்போ வைஸ் ஆப்பில் ஒரு உதாரணத்துக்கு 2000 ஆல்ரெடி அதிலே சும்மா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ 2000 அனுப்புகிறாங்க அப்படின்னா எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறாங்க பாருங்கள். டெபிட் கார்டு ஃபீஸுன்னு 6.99 பிடிக்கிறாங்க. அவங்களோட ஃபீஸ், அந்த வைஸ் ஆப்போட ஃபீஸுன்னு சொல்லிட்டு 22.83 வந்து பிடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மொத்தமாக அது ரெண்டுத்துக்கு கூட்டி மொத்தமாக எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னா 29.81 வந்து அவங்களோட டேக்ஸாக டிடக்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் 2000 சொல்லிட்டு போடுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ வந்து கன்வெர்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வரும் அப்படின்னா, இந்த டேக்ஸ் டிடக்ஷன்லாம் போக 1970.19 வந்து வரும். 1970.19 வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வருது. சரிங்களா? அதோட அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு இங்கே வந்து இந்தியன் அமௌண்ட்டாக வந்து நிற்கிது. 35,636.22. சரிங்களா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து மாறும். இதுவே இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2000 வேணாம், ஒரு 3000னா அதுக்கு எவ்வளோ இதுவும். ஸோ வைஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டேக்ஸ் வந்து டிடக்ஷன் மாறும், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்கலாம்? ரெமிட்லி பார்ப்போம். ஸோ ரெமிட்லேயும் ஈஸி மெத்தடு தாங்க. எப்படி ஓப்பன் பண்ணுன்றது சாதாரண யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ஈஸியாக உள்ளே போய்க்கலாம். அதனால தான் நான் இதை பற்றின வீடியோ பேச போடல. சரிங்களா? இப்போ வந்து சென்ட் மணி கொடுக்குறீங்க. சென்னு கொடுத்துட்ட பிறகு இதில் எப்படின்னா, இங்கே கொடுங்க ஒரு 100 ரான் கொடுத்தீங்கன்னா அதே 14 ரூபான் தான். சரிங்களா? இங்கே எவ்வளோ டேக்ஸ்னால் காமனாக அவர் ஃபீஸு, டெபிட் கார்டு ஃபீஸு அப்படிலாம் கிடையாமல் ஃபீஸ் ரான் 14 ரான் அவ்வளோதாங்க, ஃபிக்ஸ்டுங்க இது. இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 14 ரான் வந்து மைனஸ் ஆகிடும். ஃபஸ்ட் டைமுக்கு உங்களுக்கு டேக்ஸ் வந்து டிடக்ஷன் பண்ண மாட்டாங்க. ரெமிட்லி ஆப்பில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்தியாவுக்கோ இல்லை வேறு எங்கே அமௌண்ட் அனுப்புகிறீங்கன்னா ரெமிட் ஆப் மூலிமா உங்களுக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் நீங்கள் எவ்வளோ அனுப்புகிறீங்களோ அதுக்கு மட்டும் 14 ரான் வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ 100 ரான், இதுவே நீங்கள் வந்து ஒரு 3000 ரான் அனுப்புகிறீங்கன்னு வச்சுங்க, 3000க்கும் உங்களுக்கு வந்து 14 ரான் தான் வந்து டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபிக்ஸ்டு. இது நீங்கள் எவ்வளோ அனுப்புனாலும் உங்களுக்கு வந்து அது மாறாது. இது ஏன் சென்டிங் அண்ட் எக்ஸாக்ட் அமௌண்ட்னா, இப்போ நான் மாற்றி அனுப்புனாலும் உங்களுக்கு எவ்வளோ தான் அனுப்புன்னு நினைக்கிறீங்க அதை வந்து நீங்கள் இந்த ஐஎன்ஆரில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் 4000 அனுப்புனாலும் உங்களுக்கு வந்து 14 ரான் தான் வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெமிட்டில் நீங்கள் எவ்வளோ அனுப்புனாலும் ஃபிக்ஸ்டாக 14 ரான் தான். ஃபஸ்ட் டைம் அனுப்பும்போது அந்த 14 ரானும் பிடிக்க மாட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் போகணுமோ போகணும். இதில் இன்னொன்று என்னென்னா, கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு இல்லையா, இங்கே 18.24 கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐஎன்ஆர். இப்போதைக்கு இன்னிய நிலவரம் நீங்கள் ஒரு ரானுக்கு இந்தியன் ருப்பி வந்து 18.24 ருப்பீஸ். ஓகேங்களா? ஐஎன்ஆர்னா இந்தியன் ருப்பி. சரிங்களா? இது போல் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் இப்போ 4000 கொடுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி 72,960. சரிங்களா? அவ்வளோ தூரம் வரும். அது டேக்ஸ் டிடக்ஷன் ஆகிட்டு எவ்வளோ போகுமோ அது உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ வைஸ் ஆப்பில் எவ்வளோ கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குதுன்னு பார்ப்போமா? அதை நம்ம பார்க்கல. ஸோ அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். இவங்களும் 18.24 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வைஸ் ஆப்லேயும் 18.24 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குங்க. எந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஃபின்னு இருக்குங்க இல்லையா,
ப்ராப்பி ஆஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுவும் ஈஸி மெத்தடாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் ஜிமெயில் இதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போகிறேன். இதில் எப்படின்னா இதில் 2 விஷயம் இருக்குங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டைம் இப்போ எனக்கு வந்து நான் இங்கே 3265 கொடுத்தேன் இல்லையா, எனக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வரல. வெறும் 2000 2400 அதாவது 500 யூரோக்குள்ளே தான் நம்ம வந்து அமௌண்ட் அனுப்புகிற மாரி இருந்தது. ஸோ நீங்கள் இன்னும் இப்போ எனக்கு இங்கேருந்து இயர்லி லிமிட்னு போட்டிருக்கு இல்லையா, இயர்லி லிமிட் அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே வந்து 1000 தான் இருந்தது. இப்போ எனக்கு 29,796 யூரோன்னு போட்டிருக்கு இல்லையா. அப்படி நான் அதிகப்படுத்தணுங்க என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே நம்ம ரான் இருக்குல்ல, இந்த எத்தாண்ட வந்து நீங்கள் எதுவுமே நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 2400க்குள்ளே தான் உங்களால் அனுப்ப முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு 3000 போட்டு பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் இங்கே 3000 போட்டிங்க, இப்போ போட்டால் எனக்கு வராது, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். 3000 நீங்கள் போட்டிங்கன்னா யூ வாண்ட் டு சென்ட் ஹையர் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு கேட்கும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இந்த ஆப்பு ஓப்பன் பண்ணும்போது என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனையாகும். எனக்கு அப்படி தான் பிரச்சனை ஆச்சு. ஏன்னா நான் இதில் வெறும் மணிகண்டன் மட்டும் கொடுத்தேன். என்னோடய லிமிட்ஸ் நான் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த லிமிட் உள்ளே போயிட்டு என்னோடய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஏதாவது கேட்டுது. ஸோ நான் என்னோடய பாஸ்போர்ட்டு கொடுத்தேன். அதில்னா மணிகண்டன் கீழே வந்து ராமலிங்கன்னு இருக்கும் இல்லையா, எப்பவுமே ராமலிங்கம் மணிகண்டன் அது போல் கொடுத்துருக்கும் இல்லையா. இதுனா உங்கள் நேம் மணிகண்டன் ராமலிங்கம் இருக்குது, வேணால் நீங்கள் கொடுத்தது மணிகண்டன் தானே கொடுத்துருக்கீங்க. அதனால் வந்து எனக்கு இந்த ப்ராசஸே எடுத்துக்கல. ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை ஷார்ட் அவுட் பண்ணி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு மெசேஜில் வந்து உங்களுக்கு காட்டுன்னு நினைக்கிறேன், இருங்க காட்டுறேன். இதை பாருங்கள், இந்தமாரி மெசேஜ் வந்தது. நான் அவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணேன். என் நேம் வந்து மணிகண்டன், என்னுடைய ஃபாதர் நேம் வந்து ராமலிங்கம். ஸோ அதனால் வந்து என் அக்கௌண்ட்டை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணாங்க எனக்கு. சரிங்களா. ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது இந்த இதில். அதனால் நீங்கள் மாற்றி அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்கள் நேம் வந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நேம் கரெக்டாக டைப் பண்ணிங்க இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இருக்காதுங்க. சரிங்களா. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ஹையர் லிமிட்ஸ் கொடுக்காம நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2400 ரான்குள்ளே தான் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியும், வீட்டுக்கு சென்ட் பண்ணவே முடியும். இப்போ நான் நினச்சேன்னா இங்கே வந்து 4000 கூட கொடுக்க முடியும். சரிங்களா. இங்கே 4000 கூட என்னால் இப்போ சென்ட் பண்ண முடியும். சரிங்களா. அதுக்கான இது எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் அதை வந்து லிமிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிமிட்ஸை வந்து நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இங்கே வருது. இதுவே நீங்கள் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலைன்னா உங்களுக்கு 2400 ரான்குள்ளே தான் நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். சரி, ஓகே. இது புரிஞ்சிச்சிங்களா. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆப்லேயும் இந்த ப்ராஃபின்ற ஆப்லேயும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ, டேக்ஸ் டிடக்ஷன் கிடையாதுங்க. சரிங்களா. டேக்ஸ் டிடக்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் 2ஆவது டைம் பண்ணுறீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து ஃபீஸ் பார்த்தீங்களா 4.56 ரான் தான். டேக்ஸோட டிடக்ஷனே அதான். புரியுதுங்களா உங்களுக்கு. அதாவது வைஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு எவ்வளோ அனுப்புகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாரி மாறும். ரெமிட்டில் ஃபிக்ஸ்டு 14 ரான். சரிங்களா. ஆனால் ப்ராஃபியில் ஃபிக்ஸ்டு ரேட்டு 4.56 ரான். சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இங்கே 3000 கூட மாற்றுங்க. இதை கொஞ்சம் அடிக்கடி மாற்றினாலும் அதே கேள்வி இப்போ ரெமிட் கேட்டுதுங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அது இது பண்ணுங்கள். அதேமாரி இதுலேயும் கொஸ்டின் வரும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் 3000 ரான் அனுப்புனாலும் அதே 4.56. இப்போ ஒரு 1000 ரான் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்பேன். அதுவும் வந்து 4.56. ஓகேங்களா. அப்போது நீங்கள் எவ்வளோ அனுப்புகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாரி இதில் வந்து நம்மளுக்கு மாறுங்க. மாறாது, சாரி, ஃபிக்ஸ்டாக 4.56 தான் இருக்கும். சரிங்களா. அப்போது எது பெனிஃபிட்னு நீங்களே பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வைஸ் ஆப்லேயும் பார்த்துருப்பீங்க, ரெமிட்லி ஆப்லேயும் பார்த்துருப்பீங்க. அதாவது கரண்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துருப்பான், 18.24ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. ஒரு ரானுக்கு 18.33 INR. சரிங்களா. ஸோ அப்போ இதில் வந்து அமௌண்ட்டோட ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே யோசித்து முடிவு பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பிறகு நீங்கள் யூஸ் பண்ணிங்க. சரி, ஓகேங்களா. எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆப்பு பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கேன், எவ்வளோ ரிடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வைஸ் ஆகட்டும், ரெமிட்லி ஆகட்டும்,
ப்ராஃபி ஆகட்டும். சரிங்களா? இப்போ ப்ராஃபியை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் இதை பற்றியே காட்டாது. ஃப்ரீயாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு தான், ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் எவ்வளோ டிடக்ஷன் பண்ணுறாங்கன்றதே காட்டும். அப்போ நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறப்போ நீங்கள் எவ்வளோ வேணால் அதில் பண்ணிக்கலாம். ப்ராஃபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது, ஓகேங்களா, வித்தவுட் டேக்ஸில். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லிமிட்ஸ்லாம் வரும். சரிங்களா? அதேமாரி இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து வயசு சொல்லியிருக்கேன், ரெமிட்லி சொல்லியிருக்கேன், ப்ராஃபி சொல்லியிருக்கேன் இல்லையா? இது மூணுத்தை பற்றியும் இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுத்தையும் நீங்கள் அங்கே டைப் அடிச்சு, இப்போ வயசுன்னு சொல்லிட்டு டைப் அடித்து பார்க்கும்போது அதனுடைய ரிவ்யூஸ் பாருங்கள். எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கா, எது பெஸ்ட்டு நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுலேயும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதேமாரி அந்த ஆப்பு அபவுட் ஆப்புன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் அப்படியே படித்து பாருங்கள். ஸோ எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. சரிங்களா? சரி, ஓகே மக்களே, இவ்வளோதான் இந்த டீட்டெயிலு. இதோட பெஸ்ட்டாக, சரிங்களா, இதுவும் இல்லை இதெல்லாம் என்னப்பா இதோட பெஸ்ட்டாக ஆப் இருக்குது அப்படின்னு யாராவது யூஸ் பண்ணீங்க இல்லை யாருக்கா தெரிஞ்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.